வணக்கம். கொரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் ஏழ்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், RA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷனை தான் பற்றி பார்க்க போகிறோம். இது பெரும்பாலானவர்களுக்கு இப்போ இருக்குது, ட்ரெடிஷ்னலாகவே வருது. இல்லை சி ப்ரோட்டீன்கிறது ரைஸ் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃபிங்கர், ஹேண்ட், ரிஸ்ட்டு. அதே தென் அவங்க என்னன்னா டோ, ஃபீட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட், இதுதான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிடும். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, ஐ, லங்ஸு, ஹார்ட்டு இதெல்லாமே அதோட இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க பொதுவாக ஜில்லுனாவே சாதாரண தண்ணியை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு குடிக்கிறதும் சரி, குளிக்கிறது அவங்க எல்லா விதத்திற்கும் புழங்கக்கூடிய தண்ணி ஹாட் வாட்டராக யூஸ் பண்ணுறது சிறந்தது. அதே போல் அவங்க ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய வரக்கூடிய அந்த டெண்டான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா ஒரு வளையத்தன்மை ஏற்படும், வளைய ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்கும், பெயின், சொல்லிங் இது மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பெயின், சொல்லிங் இது மாதிரி இருக்குது. இது அன்க்யூரபிள் டிசீஸ். ஃபஸ்ட்டு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இது அன்க்யூரபிள் உள்ளது. நம்ம அதில் க்யூர் பண்ணுறாங்க, இதில் க்யூர் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது அன்க்யூரபிள். மெடிசனில் என்னென்னா இந்த RA ஃபேக்டரை ஸ்லோ ப்ராசஸிங் பண்ணலாம், அவ்வளோதான். கொஞ்சம் அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடியதை அந்த 25 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க இல்லாமல் ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். அதுமாரி அந்த ஸ்பீடு, அந்த ப்ராசஸிங் மட்டும்தான் குறைச்சிக்கலாம். எக்ஸசைஸ் இருந்தால் இதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஜாயிண்டோட ஸ்டிஃப்னஸ்ஸு, அந்த டெண்டனஸ்ஸு, டைட்னஸ் இது எல்லாமே இல்லாமல் பார்த்துக்கலாம். இவங்களுக்கு பொதுவாகவே மழைக்காலம், பனிக்காலம் இந்த டயத்தில் கை, கால், விரல்களில் ஜாயிண்டில் அதிகமாக பெயின் இருக்கும். இவங்க பெயின் இருக்குது அப்படின்னா இவங்க ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பெயினுமே தெரியாது. எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னாவே ஒரு பெயின் உருவாயிடும். கொஞ்சம் சிகிச்சையில் எப்படி பண்ணுறது அதுக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க விரல்கள் தான். இந்த விரல்களில் எல்லாத்தையும் மடக்கிட்டாக இந்த மணிக்கட்டுக்கு ஒவ்வொரு விரலுக்கு இடையில உள்ள அந்த பள்ளம் பார்த்து இந்த பள்ளத்தில் இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட்டு. இதை ஸ்டிமுலேட் பண்ணணும் ஒரு 25 டைம். கிளாக் வாய்ஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வாய்ஸ் டைரக்ஷன், கிளாக் வாய்ஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வாய்ஸ் டைரக்ஷனில் இதை ஹேண்டை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மணிக்கட்டு அப்படிங்கும்போது மணிக்கட்டில் இந்த சைடு, கட்டவரல் சைடில் இந்த சைடை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதே திருப்பி இந்த மணிக்கட்டில் சுண்டு விரல் சைடு இந்த பக்கமும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே வரணும். இதையும் ஸ்டிமுலேட் பண்ணலாம். அடுத்தது பார்க்கும்போது இவங்க இதுமாரி கண் அப்படிங்கும்போது கண்ணை சுற்றி இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட், இந்த கண்ணாடி போட்டால் கண்ணாடியை கழட்டிடுங்க. இந்த கண்ணுக்கு இந்த பக்கம் சைடு, அதே கண்ணுக்கு மேல் பக்கம் நெத்தியில் பார்த்தோன்னா சென்ட்ரா, இந்த ஐப்ரோ இருக்குல்ல, இந்த ஐப்ரோவில் சென்ட்ரா உள்ள பகுதியில் ஸ்டிமுலேட் பண்ணணும். அதே கீழே உள்ள கண்ணுக்கு சென்ட்ரு இந்த பக்கம். அடுத்து இந்த கண்ணும் நோஸும் கனெக்ட் ஆகிற அந்த இடத்துக்கிட்ட இந்த 4 பாயிண்ட்டையுமே ரெகுலராக நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுங்கள் கண்ணுக்கு. அதே லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஹார்ட்டை பொறுத்தவரைக்கும் வாக்கிங் போங்க, நல்லா ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அதெல்லாமே செய்யுங்க. நான் ஏரோபிக் எக்ஸசைஸ் என்னங்கிறத முன்னாடி அந்த வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை மட்டும் பண்ணி பார்ப்போம். இப்போ ஹார்ட்டுக்கு அதே மாதிரி ஹார்ட்டுக்கு அக்குப்ரெஷர் பாயிண்டில் இந்த கட்டவரலேருந்து கட்டவரலே நேர்கோடு போடுங்க. போட்டோம்னா இந்த பாம்பில் இந்த கட்டவரல் சைடில் இந்த இடம் ஸ்டிமுலேட் பண்ணலாம், இந்த இடத்த. அது இல்லாமல் சைடில் 2 பக்கம் லங்ஸுக்குள்ள பாயிண்ட்டு அதையும் ஸ்டிமுலேட் பண்ணி வரலாம். அதே கண்ணுக்கு உள்ள பாயிண்ட் அப்படிங்கும்போது அக்குப்ரெஷரில் இந்த கட்டவரல் இருக்குன்னா கட்டவரல் நெகக்கண்ணுக்கு முன்பக்கம் வந்துடும். இந்த 2 சைடு, இந்த சைடில் உள்ள பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். இதை ஸ்டிமுலேட் பண்ணாலே கண்ணுக்குள்ளது வந்துடும். அதே காலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு விரலுக்கும் இடையில உள்ள ஒவ்வொரு விரலுக்கும் அந்த கையில் பார்த்தோமே அதே மாதிரி காலிலையும் ஒவ்வொரு விரலுக்கு இடையில உள்ள அந்த கேப்பை ஸ்டிமுலேட் பண்ணிட்டே வாங்க. ஸ்டிமுலேட் பண்ணிட்டு வந்தாலே அந்த உரிய பெயின் எல்லாமே குறையும், ஸ்டிஃப்னஸ் குறையும், அது எல்லாமே பண்ணும். இது மேலியோடஸ்லேருந்து 4 ஃபிங்கர் வச்சு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். அப்புறம் நீ ஜாயிண்டில் பார்த்தோம்னா நீ ஜாயிண்டை சுற்றியுமே ஸ்டிமுலேட் பண்ணிடுங்க. 4 பாயிண்ட் இருக்கும். அந்த பெட்டலாலேருந்து 2 விரல் வச்சு மேலேயும், பெட்டலாலேருந்து கீழ்ப்பக்கம் வச்சு 2 விரல் சைடில், அதுமாதிரி இந்த வெளிப்புறமாக 2, அப்படி 4 பாயிண்ட் இருக்கும். 4 பாயிண்ட்டையுமே நீ ஜாயிண்ட்லேயும் ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். அதே பாயிண்ட் எல்லாமே அக்குப்ரெஷரில் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு வரும் பொழுது
ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறதுல வரக்கூடிய அந்த ஸ்டிப்னஸ், பெயின், டெண்டனஸ்னு சொல்லக்கூடியதை கூடுமான அளவு குறைச்சிக்கலாம், தவிர்த்திடலாம். ஆனால் இதை வந்து க்யூர் பண்ணணுங்கிறது எதுலேயுமே கிடையாது. இதுலேயுமே எல்லாத்துலேயுமே மெயின்டைன் அப்படின்னு தான் சொல்லக்கூடியது. இந்த அக்குப்ரெஷரில் பண்ணும்பொழுது அந்த ஜாயிண்டில் ஸ்டிஃப்னஸ் ஆகாமல், பெயின் இல்லாமல், அதோட காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக எப்போதும் இருக்கிற போலேயே இருக்கலாம். இந்த பாயிண்ட் எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். இதை பயன்களையும் பலன்களையும் கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.